ஜெஃப்னபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போன்றோம். அதில் குறிப்பாக நவம்பர் 27 கார்த்திகை 27 மாவீரர் தினம் அனைவராலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாவீரர் தினம் சார்ந்து சில விடயங்கள் கொஞ்சம் வெளியாக கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த அருண் சித்தார்த்தன் அவர்கள், சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினர் அருண் சித்தார்த்தன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்று பார்த்தீங்கன்னா, தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது, தன்னுடைய வீட்டுக்கு வந்து எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை சம்பந்தமாகவும் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பினரை நான் அடிக்கடி விமர்சிக்க சம்பந்தமாகவும் கேட்டு எனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்து சென்றிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வாகனத்தில் வந்து இறங்கினார்கள் என்று ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை வைத்திருந்தார். யார்? அருண் சித்தார்த்தன் அவர்கள். அப்போ இந்த விடயம் வெளியான பிறகு பல பேர் மத்தியில் இது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஏன் திடீரென்று அருண் சித்தார்த்தன் இந்த ஊடக சந்திப்பை வைக்கிறார்? ஏன்னா ஏற்கனவே இந்த செம்மணி மனித புதைகுழி வீரியம் பெற்ற நேரத்தில், செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயம் வீரியம் பெற்ற நேரத்தில் ஏற்கனவே துணுக்காயில் போய் நின்று இந்த இடத்துல விடுதலை புலிகள் அமைப்பினரால் புதைக்கப்பட்ட சில உடலங்கள் இருக்கலாம், உடனடியாக இதை தோண்டி பார்க்கணும் என்ற ஒரு காணொலி ஒன்றை வெளியிடுறேன். அப்போ அதற்கு பிறகு அங்கே இருந்த மக்களால் சரமாரி கேள்வி கணைகளால் தாக்கப்பட்டு பிறகு அந்த இடத்தை விட்டே நீங்கி செல்றார். அது பேசுபொருளான் இருந்தது. இப்போ கார்த்திகை 27 மாவீரர் நாள மக்கள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அரசாங்கம் கூட ஓரளவு தளர்வு போக்கை காட்டியிருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது. அது தொடர்பாக இனி வருங்காலங்கள்லாம் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அப்படி நம்பப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு வகையில் அருண் சித்தார்த்தன் மீண்டும் பழைய பல்லவியை பாடுவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையை மேற்கொள்கிறாரோ என்ற கேள்வி எழுகின்றது. என்றால் முன்னைய காலகட்டங்களில் இந்த பொதுஜன பிரமுன சார்ந்து அதனுடைய ஆதரவு நிலைப்பாடு சார்ந்து பயணித்தவர் இப்போ சர்வஜன அதிகாரத்தில் இருந்தோண்டு இந்த விஷயங்களை மீண்டுமே மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கு பார்க்கிறாரோ என்ற விஷயம் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. ஏனென்றால் குறிப்பாக தமிழர்கள் மத்தியிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிரான கருத்துக்கள் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் சிங்கள மக்கள் மத்தியில் அது ஆழமாக பதிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதான் ஓரளவுக்கு சிங்கள மக்கள் மத்தியில் எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாறுகள் சம்பந்தமான சில உண்மை நிதர்சனமான விடயங்கள் ஓரளவுக்கு பதிந்து கொண்டு வருது, சரியான விடயங்கள். அப்போ இரண்டு பக்கம் முதல் ஒரு பாதையில் மட்டுமே பயணித்து கொண்டிருந்த சிங்கள மக்கள் இப்போ இரண்டு பக்கமும் பார்க்க வலிக்கிட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கும் இப்போ நவம்பர் 27 கார்த்திகை 27 மாவீரர் நாளை குழப்பதற்குமான ஒரு முன்னாயத்த முயற்சிகளாக இது இருக்குமோ என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அப்போ இது வெறுமனே அருண் சித்தார்த்தன் மாதிரியான ஆக்களாலையும் சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்ற இந்த இனவாத கருத்துக்களை கூறுகின்ற ஆக்களால் மட்டும்தான் இடம்பெறுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதற்கு விதையாக தமிழ் கட்சிகளே இப்போ மாறி இருக்கின்றன. ஏனண்டா அண்மையில் கூட தமிழரசு கட்சிகிட்டே இருந்து ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட விடயங்கள், அதாவது இந்த பொதுவான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது மாவீரர் தினமாக இருக்கட்டும், மே 18 அந்த துக்க நாளாக இருக்கட்டும், ஜூலை கலவரம் நடந்த கருப்பு ஜூலை தினமாக இருக்கட்டும், இப்படியான சில பொது நிகழ்வுகளை தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டும் என்று அண்மையில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்து அதில் ஒரு முடிவொன்று எடுக்கப்பட்டிருந்தது. இது தமிழரசு கட்சியினுடைய முடிவாக இருக்கின்றது. அப்போ இது தொடர்பாக சங்கு சின்னத்தோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு கதைப்பதற்கு இருக்கின்றோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். இதே மாதிரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தாங்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து விட்டு வெகு விரைவில் பதில சொல்றதுக்கு எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போ இது யாருடைய கருத்து? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய கருத்து. இன்னொரு கட்சி ஒன்றுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஏன் தமிழரசு கட்சி கேட்கின்ற பொழுதே ஒரு கட்சியை மட்டுமே பிரதானப்படுத்தி தான் கேட்குது. அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு கட்சி தனியே நிற்குது, பிறகு மான் சின்னம் தமிழ் மக்கள் கூட்டணி தனியே நிற்குது. அப்போ வெறுமனே எங்களுடைய கட்சிகள் தமிழ் தேசிய பாதையில் ஒன்று சேராமல் எதுவுமே செய்ய முடியாது. தமிழ் தேசிய பாதையில் ஒன்று சேர்றதுக்கு பிரதான காரணமாக மக்கள் எதிர்பார்க்கின்றது அரசியல் தீர்வு. ஆனால் அரசியல் தீர்வுக்கு இவர்கள் ஒன்று சேராவிட்டாலும் இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது ஒன்று சேர்ந்தாலாவது எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு சரியான வரலாறு கடத்தப்படும். ஆனால் இப்போவே யார் செய்கிற என்ற ஒரு அடிபாடு ஒன்று வந்திருக்கு. குறிப்பாக
இந்த மாநகர சபைக்கு சொந்தமான தியாதீபம் திலிமன்னாவினுடைய நினைவாலயத்துக்கு முன்னாலே இருக்கிற அந்த குறிப்பிட்ட காணியில் யார் அதை வாடகைக்கு எடுத்து நடத்துறது? மணி அணியினரா கஜேந்திரகுமார் அணியினரா? அப்போ இப்போ 2 பேருக்கு இடையில ஒரு கருத்து முரண்பாடுகள். இது அவர்களுடைய தனிப்பட்ட கட்சி அரசியல் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்குன்னா மாவீரர் நாளில் வந்து நிப்பாட்டியிருக்கு. அப்போ இந்த நிலைமை மாறினாத்தான் இப்போ கட்சி சார்ந்து தான் இந்த விடயங்களை மேற்கொள்ள போகின்றார்கள் என்றால் அது பொது நிகழ்வென்ற பட்டியலில் வராது. பொது நிகழ்வென்ற பட்டியலில் வருகின்ற பொழுது அதை எந்த கட்சி செஞ்சாலும் அதை கட்சி சார்ந்து இல்லாது பொதுமக்களுக்குரிய நிகழ்வாக நடத்தணும். இப்போ கட்சி செய்கிறது பிழை இல்லை, ஒரு கட்சி தான் இதை முன்னின்று நடத்தணும்ன்றது பிழை இல்லை. ஆனால் அதை கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக மாற்றுவது தான் பிழையான விடயம். இது பலமையான போராட்டங்களில் கூட பிரதிபலிக்குது. இது வெறுமனே நாங்கள் தமிழரசு கட்சி மணி அணியினரை மட்டுமே குற்றம் சாட்ட முடியாது. ஏற்கனவே திஸ்ஸவிகாரையில் நடக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்குரிய போராட்டமாக இப்போ மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான சில விடயங்கள் மக்கள் மத்தியில் இருந்து ஒரு நல்ல உணர்வுகள் வெளோணுமெண்டா கட்சிகள் தேசிய பாதையில் ஒன்று சேரணும். அது பலரது கருத்தாக இருக்கின்றது. ஆனால் அதுக்கு எல்லா கட்சிகளுமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி மட்டுமில்லாமல், தமிழரசு கட்சி மட்டுமில்லாமல், மணி அணியினுடைய கட்சி மட்டுமில்லாமல் எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணும். இது வெறுமனே சங்கு சின்னத்தை மட்டும் கேட்டதால், தமிழரசு கட்சி கேட்டதால் என்ன நடக்க போகண்டா மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி செஞ்சதோ அப்படி தான் செய்ய போகுது. அதுலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னே நாடுகளில் செஞ்ச மாதிரியான கூட்டங்கள்லாம் இப்போயும் நடைபெற போகுது. கூட்டமைப்பாக ஒன்று சேருவோம்ன்றது. அப்போ கூட்டமைப்பாக ஒன்று சேருவோம் என்கின்ற பொழுது இந்த மற்ற கட்சிகள் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது ஒரு தேசிய ஒருமைப்பாடு ஒன்று இருக்காது. தேசிய ஒருமைப்பாடு, தமிழ் தேசிய ஒருமைப்பாடு இங்கே வரணுமென்றா தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேரணுமென்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. இது வெறுமனே அருண் சித்தார்த்தன் மற்றும் சரத் வீரசேகர விமல் வீரவன்ஸ் தான் வெளியிலேருந்து குழப்பணும் இல்லை. எங்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே இருக்கிற உட்கட்சி பூசல் குழம்பாமல் அவர்கள் தாங்களாகவே ஒன்றிணைவார்களாக இருக்கணும். இந்த பிரச்சனை வராமல் தடுத்து கொள்ளாமன்றது இன்று வரைக்குமே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இப்படி தமிழ் கட்சிகளுக்கு மாவீரர் தினத்தை நடத்துறதுல ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்கின்றது, யார் நடத்துறதுலன்றதுல. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு வச்சிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, மாநகர சபை இதை நடத்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாநகர சபை அரச கட்டமைப்பு, ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்க கட்டமைப்புக்கெல்லாம் வருது. இப்போ அவர்கள் நடத்துறது வந்து உணர்வுபூர்வமான நிகழ்ச்சி. அவர்கள் நடத்துறது வந்து கிட்டத்தட்ட அரச கட்டமைப்புக்குள்ளே தான் பெறப்போகுது. அதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த விடயத்தை அதான் அந்த குறிப்பிட்ட அந்த முன்னுக்கு இருக்கிற காணியை தியாதீபம் திலிமன்னானுடைய நினைவாலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிற காணியில் இவர்கள் நடத்துவார்களாக இருந்தால் இனி வருகின்ற காலத்தில் தியாதீபம் திலிமன்னானுடைய நினைவுகள் நடக்கின்ற பொழுது நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் நடத்துவோம் வேண்டாம், அதுக்கு எங்களுக்கு அந்த இடமும் தேவைப்படுகின்றது என்ற விடய பொருளில் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளை பிரகாரம் அந்த இடம் கொடுக்கப்படுவதாக முடிவெடுக்கலாமே தவிர எதேச்சாதிகாரமாக மேயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வழங்குவதாக முடிவெடுக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் எங்களுடைய உறுப்பினர்கள் அங்கே முன்வைத்திருந்தார்கள். அது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு நியாயமான கருத்து. அதனை திரிவுபடுத்தி ஊடகங்கள் நாங்கள் அந்த இடத்திலே அந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்வதற்கு சண்டை பிடிப்பது போன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அவ்வாறு அல்ல. எங்களை பொறுத்தவரையிலே யாழ் மாநகர சபை இந்த நினைவேந்தல் நிகழ்வை செய்யக்கூடாது என்பதற்கு அவர்களே எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்ற ஒரு ஆவணம் இருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இந்த யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய முதல்வர் அவர்களால் கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேது காவலர் மதுசிகான் அவர்களுடைய ஒரு பிரேரணை தொடர்பாக அவர் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிற ஒரு பதில். அதாவது எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் சேது காவலர் மதுசிகான் அவர்கள் எழுத்து மூலமாக யாழ் மாநகர சபையிலே ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தார். தியாகதீபம் திலீபனண்ணாவினுடைய திருவுருவச் சிலை ஒன்றை அமைப்பதற்கு அனுமதி தருமாறு எங்களுடைய சொந்த நிதியிலே நாங்கள் அந்த சிலையை அமைக்கப் போவதாகவும் அதற்கான அனுமதியை தருமாறும் ஒரு எழுத்து மூலம் ஒரு பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அந்த பிரேரணை தொடர்பாக மேயர் அவர்களினாலே வழங்கப்பட்டிருக்கிற பதில் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கிற பதில் என்னவென்று சொன்னால், மாநகர எல்லைக்குள் தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கான நினைவு தூவி அமைத்தல் தொடர்பாக இவ்விடயம் நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடைய விடயம் என்பதனால் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது. இதுதான்
தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுத்து தரப்போவதாகவும் தமிழர்களுடைய இறமையையும் சுயநிர்ணய உரிமையையும் மீட்டு தரப்போவதாகவும் சொல்லிக் கொள்ளுகிற தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாநகர சபையினுடைய முதல்வரினாலே எழுத்து மூலம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதில். அதுவும் ஒரு உயிரோடு இல்லாத ஒரு உயிரிழந்த ஒரு நபருடைய பேரிலே ஒரு சிலை நிறுவுதல் தொடர்பாக அவர்கள் எழுத்து மூலம் வழங்கி இருக்கிற பதில் இறமையுடன் சம்பந்தப்பட்ட, அதாவது இலங்கையினுடைய இறமையை பாதிக்கும் என்பதனால் அவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சிலை நிறுவ முடியாது என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய மேயர் இங்கே எழுத்து மூலம் பதில் கொடுத்திருக்கின்றனர். ஆகவே மக்கள் சிந்திக்க வேண்டும், இவர்களுக்கு இந்த நினைவேந்தல்களை செய்வதற்கான அருகதை இருக்கிறதா? இவர்கள் இந்த நினைவேந்தல்களை செய்வதற்கு பொதுக்குழு அமைக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மாவீரருடைய தியாகங்களை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இந்த மக்கள் மத்தியிலே இந்த இலட்சியத்தை வென்றெடுப்பதற்கு, அந்த இலட்சியத்தின்பால் மக்களை அணிதிரட்டுவதற்காகத்தான் இவர்கள் இதனை சொல்லுகின்றார்களா, அல்லது இந்த தியாகங்களை மூடி மறைத்து இதனை நீத்து போக செய்வதற்காகத்தான் இவர்கள் இதனை கையில் எடுக்கின்றார்களா என்பதனை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே இந்த நல்லூர் பின்வீதியில் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மாவீரர் நாள் கால பகுதியிலே அந்த இடத்தை மாநகர சபை முதல்வர் விரும்புகிறார் என்று சொன்னால் அதனை அந்த இடத்தை பயன்படுத்துவதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மத்திய கட்சிக்கு, மான் கட்சிக்கு அவர்கள் வழங்குவதாக இருந்தால் அதற்கு நாங்கள் உடன்பட முடியும். ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை, தியாக தீபம் திலீபனண்ணாவினுடைய நினைவேந்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே இந்த குறித்த இடப்பகுதி இந்த பிரதான தியாகதீபம் திலீபனண்ணாவினுடைய நினைவேந்தலை முன்னெடுக்கின்ற நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினால் அங்கே ஏற்பாட்டுக்குழு செய்கின்ற பொழுது இந்த குறித்த நிலப்பகுதியிலே கண்காட்சிகளை செய்வதற்கான அனுமதி நாங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கின்றோம், அது எங்களுக்கு தரப்பட வேண்டும். அந்த எழுத்து மூல உத்தரவாதம் முதல்வர் அவர்களினாலே எங்களுக்கு தரப்பட வேண்டும். அவ்வாறு எழுத்து மூலமான உத்தரவாதம் தரப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் இந்த இடத்தை இந்த மாவீரர் காலப்பகுதியிலே வந்தவர்கள் வேறு தரப்புகள் பயன்படுத்துவதற்கு வழங்குவதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனைகளும் எங்களுக்கு இல்லை. ஆனால் எந்த சூழலிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை யாழ் மாநகர சபையாக முன்னெடுப்பதற்கு, ஒரு ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாநகர சபையாக முன்னெடுப்பதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்காது. அதனை நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம். மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தி மக்களையும் அணிதிரட்டி நாங்கள் அதனை எதிர்ப்போம். இதை தமிழ் தேசிய தரப்புகள் தான் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் இதிலே பொறுப்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதில் நாங்கள் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட விரும்பவில்லை, ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவதும் இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்த இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு ஏற்ற விதமாக அதனை மூடி மறைக்காமல் ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வொன்றுக்காக உயிர் கொடுத்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை மக்கள் மத்தியிலே தெளிவாக கொண்டு செல்லக்கூடிய வகையிலே இந்த நினைவேந்தல் ஏற்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற தரப்புகளாக இருக்கக்கூடிய தியாகதீபம் திலீபனண்ணாவுடைய நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு தொடர்ந்து அதனை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தப்படக்கூடாது. அதே நேரத்திலே இந்த நல்லூரின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி திலீபனண்ணாவுடைய நினைவேந்தல் கால பகுதியிலே அங்கே காட்சிப்படுத்தல்களை செய்வதற்கு எங்களுடைய கட்சியினால் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு எழுத்து மூலமான உத்தரவாதத்தை நகர மேயர் அவர்கள் தருவதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் எந்த விட்டுக் கொடுப்புகளையும் நாங்கள் செய்ய போவதில்லை. அதே நேரத்திலே இந்த மாவீரர் நாள் காலப்பகுதியிலே அந்த இடத்தை வேறு தரப்புகளுக்கு வழங்குவதற்கும் நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை. இதைத்தான் எங்களுடைய உறுப்பினர்கள் கடந்த அமர்வுகளிலும் கூறியிருந்தார்கள். எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக தான் தோன்றித்தனமாக சபை விதிமுறைகளுக்கு மாறாக மேயர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வழங்கப் போவதாக சொன்ன பொழுதுதான் அந்த ஆட்சேபனைகளை அவர்கள் அங்கே வெளிப்படுத்தினார்களே தவிர இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தான் அதனை செய்ய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு கருத்துக்களும் எங்களுடைய உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை என்பதனை பொறுப்புணர்வோடு இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் கூட இந்த இனவாத கும்பல்கள் முந்தி எப்படி செயல்பட்டது என்றபடியே தான் சொல்லியிருந்தார். இனவாத கும்பல்கள் முன்னர் இனம் சார்ந்து, அதாவது முஸ்லீம் தரப்பினர் சார்ந்து சிங்கள தரப்பினர் சார்ந்து செயல்பட்டது. இதுக்கு எங்கேருந்து பணம் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுண்ட கையிலேருந்து தான் பணம் போனது. ஒரு 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 வங்கி கணக்கில் இருந்தால் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது மக்களுடைய வரி பணத்தில். இது அரசியல்வாதிகள்லாம் செஞ்சார்கள்.
யார் அரசியல்வாதிகள் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட இல்லை. ஆனால் முஸ்லீம் தரப்பினர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுங்க என்ற விடயம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி சிங்கள மக்கள்கிட்ட பணம் வழங்கி முஸ்லீம் தரப்பினருக்கு எதிராக நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கோ அல்லது ஒரு போராட்டங்களை மேற்கொள்ளுங்கோன்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் யார்கிட்ட இருந்து பணம் போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நபர்கிட்ட இருந்து அது ஒரு அரசியல்வாதி என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது முன்னை நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டியில் ஏற்பட்ட கலவரமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த சக்ரானுடைய உயிர்த்த நேர தாக்குதலாக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து கருத்துக்கள் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் சமூக வலைத்தளங்களில் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகமாக பரப்பப்பட்டிருந்தது. அதே மாதிரி சிங்கள மக்களுக்கு எதிரான கருத்துக்களும் முஸ்லீம் தரப்பினர்கிட்ட இருந்து அதிகமாக பரப்பப்பட்டிருந்தது. அப்போ அந்த வகத்தில் சமூக வலைத்தளங்களில் இருவரும் மோதிக்கொண்ட சம்பவங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த சம்பவங்கள் தொடர்ந்து வந்தோன்று கேட்க அந்த பின்னணி தொடர்பாக பார்க்கிற பொழுது இப்போ ஆண்ட்ரூ மாரசநாயக் அவர்கள் சொன்ன கருத்தோடு அதை ஒத்துப்போவதாக தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்கள்லேயும் இப்படியான கருத்துக்களை பரிமாறுறதுக்கும் அங்கே அவர்களுக்கு பணம் வழங்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வியும் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றதான்னு சொல்லணும். சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் ஒரு பேருந்து பிரச்சனை. சொகுசு பேருந்து, அதிசொகுசு பேருந்து முல்லைத்தீவிலேருந்து கொழும்புக்கு போகணும். நிறைய பிரயாணிகள் அங்கேருந்து போகிறதுக்கு இருக்கின்றார்கள். சொகுசு பேருந்தில் ஒரு ஆள் போகணுமெண்டா ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இல்லை வேறொரு அங்கே சொகுசு பேருந்து போகிற வேறொரு நகரத்துக்கு போய்த்தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்போ முல்லைத்தீவு மக்களுக்கு சொகுசு பேருந்து வேணுமென்று முல்லைத்தீவு மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தினுடைய சொகுசு பேருந்து வந்ததை இட்டு முல்லைத்தீவிலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கான திட்டம் ஒருங்கிணைப்பு குழுவில் மேற்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த பேருந்து நேற்றைய தினம் இரவு கொழும்பு நோக்கி புறப்பட இருந்த பொழுது அங்கே இருந்த மக்கள் உடனடியாக அதை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏனென்றால் வேறொரு பிரதேசத்தில் இருக்கிற நபருக்கு நீங்கள் இதற்கான உரிமையை கொடுத்திருக்கின்றீர்கள். எங்கட பிரதேசத்திலையும் பேருந்து உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களாலேயும் இந்த பேருந்து சேவையை செய்ய முடியும், ஏன் நீங்கள் கொடுக்க இல்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாகுடியமாக இருந்து உடனடியாக போலீசார் வரவழைக்கப்பட்டு ஒரு சிறிது நேரம் அந்த இடமே ஒரு கலவர பூமியாக மாறி அதற்கு பிறகு போலீசார் வரவழைக்கப்பட்ட பிறகு தான் அந்த பஸ்ஸே விடுவிக்கப்பட்டது. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடந்திருந்தது தான் சொல்ல வேண்டும். நான் முல்லைத்தீவு வவுனியா வலைத்தடத்தின் ஒரு உரிமையாளரும் முல்லைத்தீவு தனியார் போக்குவரத்து சங்க கலாத்தின் ஒரு உரிமையாளரும் நான் கதைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களோட முல்லைத்தீவு தனியார் பேருந்தில் நாங்கள் இந்த கச்சேரியிலையோ சரி, அதிகார சபையிலையோ சரி, என்டிசிலையோ சரி, நாங்கள் இந்த அதிசொகுசு பஸ்ஸை வந்து எடுத்து ஓடுறதுக்கு எங்கள்கிட்ட வல்லமை இருக்குது. இந்த ரூட்டை எவ்வளவு காசுன்னு சொல்லி அவைகள் கேட்கும்போது அந்த காசை கொடுத்து அந்த பஸ்ஸை அதிசொகுசு பஸ்ஸை வந்து நாங்கள் இந்த வழித்தடத்தில் எங்களோட மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். இதே நேரத்தில் 25 மாவட்டத்தில் 24 மாவட்டத்துக்கு இவற்றை ஏசி பஸ் ஓடிக்கு ரத்னா ரவல்ஸ் ஏசி பஸ் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு மாவட்டம் தான் தவற பட்டிருந்தது, அதுக்கும் இன்றைக்கு போட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை உங்கள்கிட்ட கேட்குறது, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குறோம். அந்த வலைத்தடத்தின் போமிட்டியெல்லாம் நாங்கள் இதில் முன்வச்சு காட்டுறோம். ஒரு ஃப்ராங்க் இல்லை, ஒரு ஒழுங்கான ஷைன் இல்லை. இந்த ஃப்ராங்க் அவை கொண்டு வந்த போமிட் இதுதான். இப்படி ஒரு வலைத்தடத்துக்கு ஒரு போமிட் வழங்கப்படுமா? இதை பாருங்க, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம், லஞ்ச ஊழலை ஒழிப்போம் என்றெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபுல் ஆதரவு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் அரசிடம் நாங்கள் கேட்கறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் தரணுமன்றதையும், இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிறந்தவனுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த அதிசொகுசு பஸ்ஸையோ ரூட்டையோ வந்து ஓடுறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கு உங்கள்கிட்ட மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த சொகுசு பஸ் முதல் முறையாக முல்லைத்தீவிலிருந்து கொழும்புக்கு நோக்கி பிரயாணம் செய்வதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரன் அண்ணன் கடும் முயற்சியும் விடா முயற்சி காரணமாக இன்றைக்கு இந்த பஸ்ஸை ஓடுவதற்கு அவர் அனுமதி எடுத்து இந்த ரூட்டை கொடுத்ததற்கு அவருக்கு முதல் நன்றி தெரிவித்து கொண்டு, அந்த மாவட்டத்தில் தெத்தாறு பாஞ்ச இடத்துல பிறந்த அண்ணன் ரவிகரன் அண்ணனுக்கு நல்லா விளங்கி கொள்ள வேணும். இந்த போக்குவரத்து கழகம், இந்த தனியார் போக்குவரத்து சங்கத்தில் உள்ளவர்கள் வவுனியா ஒருக்கா போய் வந்தால் அவர்கள் டிரைவர் சம்பளம்
டீசல் காசும் இல்லாமல் கூட பஸ்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையில் கூடின பஸ்ஸை வச்சிருக்கிற ரெண்டா உரிமையாளர் அவர்களுக்கு 200க்கு சொச்ச பஸ் நிற்கிறதாக அறிகிறோம். அவருக்கு இலங்கையில் உள்ள 25 மாவட்டத்திலும் பஸ் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த முல்லை மாவட்டத்திலும் அவற்றை பஸ் ஓடுற என்றால் இந்த தனியார் போக்குவரத்து கழகம் சார்பாகவோ மக்கள் சார்பாகவோ இந்த முல்லை பிரதேச மக்கள் எந்த வளத்திலும் அவற்றை பஸ் ஓடுவதற்கு அனுமதி வழங்க மாட்டோம். இன்றைக்கி முல்லைத்தீவில் தனியார் பஸ் இந்த ரூட்டுக்கு காசு கச்சேரியில் ஜிஏடியில் எத்தனையோ பேர் கட்டியிருக்குது. அவர்களுக்கு அறிவித்து பஸ் எங்களுக்கு என்ன தர பஸ் தான் வேணுமென்றால் அந்த பஸ்ஸை இறக்குறதுக்கு தயார் நிலையில் எத்தனையோ பேர் இருக்கின்ற அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இலங்கை பூரா ஓடுற ஒரு தருக்கு இந்த பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதுக்கும் ரூட் கள்ள ரூட். இவர் மாங்குளம் ரூட் வழியாக போக வேண்டிய ஆளுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி அதுவும் இந்த அன்னூறு அரசாங்கத்திலே ஊழலற்ற அரசாங்கத்திலே ஊழலை உருவாக்கி கொண்டிருக்கிற நபர்களை இனங்கண்டு கிளந்தறிய வேண்டும். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த பஸ்ஸையோ அல்லது இந்த பஸ்ஸுக்கு போகிற ரூட்டையோ நாங்கள் தடை செய்யவில்லை. நாங்கள் அம்ச வழியில் இந்த கோரிக்கையை தனியார் போக்குவரத்து கழக சங்க உறுப்பினர் சார்பாக நாங்கள் இதை கௌரவமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் இன்றைக்கு இந்த ரூட்டுக்கு நாங்களே ஒத்துழைச்சி வழித்தடம் விடுகிறோம். அடுத்த இந்த ஒரு மாதத்துக்குள் எங்களுக்கு முல்லை மாவட்டத்தில் உள்ள பஸ் உரிமையாளர்களுக்கு எந்த தரத்தில் பஸ் வேணுமென்றாலும் அந்த பஸ் இறக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரூட்டை கொடுத்து இந்த ரூட் முல்லை மாவட்டத்தில் இருந்தவர்களுக்கு தான் வேணும். இந்த இலங்கையில் உள்ள மக்கள் முழு பேரும் ஒன்றை அவதானிக்கணும். யுத்தம் செத்தாறு பாஞ்ச பிரதேசத்தில் செத்தாறுக்குள்ள நின்றால் நாங்கள் இந்த குரல் பதிவை விடுகிறோம். இது சாதாரண பதிவு என்று எடுக்கக்கூடாது. இது முல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களின் குரலைத்தான் நாங்கள் இதில் வெளிவடுறோம். அந்த வகையிலே இந்த பஸ்ஸுக்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பிழக்கிறோம். இந்த பஸ் வந்தது தனது கடமையை நன்றாக செய்யட்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள தனிநபருக்கு இந்த ரூட்டை கொடுக்கணும் என்று எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது அம்ச வழியில் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை மீறி செய்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எங்களை ஒரு புலியான வழியில் செல்லப்படாமல் இந்த அரசாங்கம் இதை செய்து முடிக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த போக்குவரத்து அமைச்சர்கிட்ட கவனத்துக்கும் நான் இதை விடுறேன். அந்த வகையில் நான் இன்றைக்கு எங்களுடைய இதில் நிற்கிற முழுக்க தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள் பஸ் உரிமையாளர்கள் அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை அமைதியாக பேணி பஸ்ஸுக்கு நாங்கள் மாலை போட்டு விடுற அளவில் தான் இந்த போராட்டத்தை செய்திருக்கின்றோம். මාමුල පාර තමයි යන්න පුළුවන්. මාමුලේ පය යන්න බෑ. නෝමල් එක තමයි තියෙන්නේ. අර එක බලන්න. නේ මොකද උඩ තියෙන්නේ ඔක්කොම. කියලා තියෙන. ඔව්. මුල්ලදීව පරණ රූට් එකක් තියෙනවනේ. පරණ රූට් එක. ඒක තියෙන්නේ normal route bus එක තියෙන route එක. මුලතිව් පුදුමුට්ටියපව හරහා මේ කොයිද මේ මාන්කුලම් පැත්තේ. මාන්කුලම් තමයි.
ඔඩුසුර දාලා මම ඔයාලා යන රූට් එක තමයි තියෙන්නේ. ඔව්. මේගොල්ලෝ දෙන පුදුපුඩු මේ රූට් එකේ පුදුපුඩු යාලා එහෙම මාරු කරා. යාලා පුදුපුඩු දෙන්න අයිතියක් නේද? දැන් අදත් දැන් පොලිසියෙන් ලියලා තියෙන්නේ. පොලිසියෙන් ලියුවා. එතකොට මේ රූට් එක කොහමද ආවේ ඉතින් අලුතෙන් දාපු රූට් එක. දැන් ඔයාලා මේ ආපහු කන්නේරු කොහමද? බස්සේ කියන්නේ මෙහෙමයි. கவரேஜ் விட வேண்டாம் கொழும்பு நாளை கொஞ்சம் போடுங்களா